அனைவருக்கும் வணக்கம். மாணவ செல்வங்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ராப்ளமேட்டிக் சப்ஜெக்டில் எப்படி நம்ம மார்க்கை ஸ்கோர் பண்ணலாம் அது சம்மந்தமாக நம்ம பார்க்கலாம். சப்ஜெக்டை நம்ம 2 வகையாக பிரிக்கலாம். ப்ராப்ளம் ஓரியன்டட் அண்ட் தியரி ஓரியன்டட். ஒரு சில சப்ஜெக்டில் டெரிவேட்டிவ் போர்ஷனும் இருக்கும். ப்ராப்ளம் ஓரியன்டட் சப்ஜெக்டில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபார்முலாஸ் படிக்க அவசியம் உள்ளது. முதலில் நாம் யூனிட் வைஸாக குறிப்பு எடுத்து கொள்ள வேண்டும். ஃபார்முலாஸ் மட்டும் தனியாக ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுத வேண்டும். அதை நன்கு மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட சரியாக தெளிவாக சொல்லும் அளவிற்கு திறம்பட மனதில் பதிய வைக்க வேண்டும். அர்த்தம் புரிந்து கொண்டு மனப்பாடம் செய்வது நன்று. அப்போதுதான் மறக்காமல் இருக்கும். ரிலேட்டடாக இருக்கும் ஒரு சில ஃபார்முலாஸ்களை குரூப்பாக எழுதி வைத்து கொள்ளலாம். அது இன்னும் வசதியாக இருக்கும். ஒரு ப்ராப்ளம் பார்த்தவுடன் அதை நன்றாக ரீட் பண்ணணும். என்னவெல்லாம் கிவன் டேட்டாஸில் கொடுத்துருக்காங்க, என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க என்பதை நன்கு புரிந்து கொள்ளல் அவசியமான ஒன்று. என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணினால் சரியாக ஆன்சர் வரும் என்பதை தெரிந்து கொள்ளல் வேண்டும். கொஸ்டின் ஒன்றுதான், பட் அதுக்காக யூஸ் பண்ணும் ஃபார்முலாஸ் நிறைய இருக்கும். எப்போதுமே கிவன் டேட்டாஸுக்கு ரிலேட்டடாக ஃபார்முலா தேர்வு செய்வது நன்று. அதை புரிந்து கொண்டு அதன் பிறகு கால்குலேட்டரை யூஸ் பண்ணும்போது கவனம் தேவை. மொத்தமாக எல்லா வேல்யூஸையும் ஒரே அட்டெம்ப்டில் அப்ளை பண்ணக்கூடாது. பார்ட்டாக பிரித்து கால்குலேட் செய்து அதன் ஆன்சரை எழுத வேண்டும். அதன் பிறகு கடைசியாக ஃபைனல் ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். கால்குலேட்டர் என்ன மோடில் இருக்கிறது என்பதை பார்த்து கொள்ள வேண்டிய அவசியம் உள்ளது. ரேடியன் மோடா, டிகிரி மோடா என்பதை கவனமாக பார்க்க வேண்டியுள்ளது. அப்போதுதான் நமக்கு சரியான விடை வரும். பதற்றம் இருக்கக்கூடாது. பொறுமையாக கால்குலேட்டரை கையாள வேண்டும். எதையும் கட் செய்து எழுதக்கூடாது. ஒருவேளை நமக்கு செய்வதிலே சந்தேகம் வருவதானால் பென்சிலில் எழுதுவது மிகவும் நல்லது. தவறாக இருந்தால் திருத்தி கொள்ளலாம். அதன் பிறகு பென்னை யூஸ் பண்ணுவது நல்லது. ஒருவேளை தவறான ஆன்சர் எழுதிவிட்டால் அதை கட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தால் கூட பென்சிலில் யூஸ் பண்ணி கட் செய்வது நல்லது. ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கிவன் டேட்டாஸ் எழுதணும். நெக்ஸ்ட்டு டு ஃபைண்ட் அவுட் வாட் அதை எழுதணும். நெக்ஸ்ட்டு விச் ஃபார்முலா இஸ் சூட்டபிள் ஃபார் திஸ் ப்ராப்ளம் அதை எழுதணும். அதன் பிறகு வேல்யூஸ் அப்ளை செய்து சால்வ் பண்ணணும். ஃபைனல் ஆன்சரை பாக்ஸில் போடணும். இந்த ஸ்டெப்பிங் ப்ரொசீஜரை ஃபாலோ செய்தால் மட்டுமே நன்மதிப்பெண் வாங்க முடியும் என்பது என்னுடைய கருத்து மட்டுமல்ல, அனுபவமும் கூட. இதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.